தவமும் தவமுடையார்க்கே அவமதனை அஃதிலார் மேற்கொள்வது. அதாவது என்ன சொல்றாரு திருக்குறள்ல, அதாவது தவமும் தவமுடையார்க்கே, அதாவது உண்மையான பக்தி உடையவன் உண்மையிலேயே தவம் இருக்கணும் கடவுளை அடைய. இன்னைக்கு அது என்ன அரசு அன்னபூர்ணி அம்மா உங்களுக்கெல்லாம் சக்தி வந்துட்டான் ஒன்று. அப்புறம் கலையரசனா அகோரி, அவன் என்னன்னா நான் போயிட்டு எங்கேயோ போய் பூஜையெல்லாம் பண்ணிட்டு 15 நாள் கழித்து வர்றேன், என் முன்னாடியை சந்தோஷமாக இருக்க சொன்னால் இருக்க மாட்டேங்கிறாங்களாம். முதல்ல தவம்னா என்ன? தவமும் தவமுடையார்க்கே அவமதனை அஃதிலார் மேற்கொள்வது. இன்றைக்கி நிறைய பேரை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஈசா ஒருத்தன் கோயம்புத்தூரில் அவன் டான்ஸ் ஆடுவான். சோன்ராத்திரி அன்னைக்கு பொம்பளைங்களோட சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடுவான். பக்தி என்றால் அசைக்க முடியாத நம்பிக்கை, அதுதான் பக்தி. பொதுவாக ஒரு மனிதனுக்கு கடவுளிடம் தன்னோட ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க, அந்த பிரச்சனை எப்படியாச்சும் கடவுள் தீர்த்துருவாங்கிற நம்பிக்கை வேணும், அதுதான் பக்தி. இப்போ இந்த மாதிரி கலையரசன் அரசன் அன்னபூர்ணி அம்மா, கோயம்புத்தூர் ஈசா, இவனுகளுக்கெல்லாம் காசு தான் குறிக்கோள், பக்தி கிடையாது, தவம் கிடையாது. தவமுடையாருக்கு, அதாவது இறைவனை அடையுது, இறைவனுடைய சக்தி கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. பற்று உள்ளவனுக்கு அது ஒரு காலம் கிடைக்காது. முதல்ல அந்த அம்மா விஜய் டிவியில் எங்களை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது, இன்றைக்கி பாருங்கள் நகை நட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது உன்னுடைய பொருளுடைய பற்று தான் உன்னிட்ட ஜாஸ்தியாக இருக்குது, பக்தியோட எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. அதே மாதிரி கலையரசன் அப்படி தான், ஆரம்பத்தில் கோழி அறுத்து பூஜை பண்ணேன், 1500 ஒரு 700 தான் காசு கொடுத்தாங்க ஒரு அம்மா. அப்படின்னா நான் சொந்த காசை உன்னையவன் கோழி அறுக்க சொன்னான், எந்த நூலில் சொல்லியிருக்கு கோழி அறுக்கணும் ஆடு கட்டணும்னு? புரியுங்களா? இவர் என்னன்னா தீட்சை கொடுக்குறாங்கிறாரு. தீட்சைன்னா என்ன முதல்ல புரியுதுங்களா? ராமானுஜருக்கு பெருமாள் தீட்சை கொடுத்தாரு, என்ன சொன்னார் அவர்? ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறத மந்திரத்தை சொல்லி கொடுக்குறார். கடவுளுடைய நாமத்தை உச்சரிப்பு, அதுதான் தீட்சைங்கிறது. உணவெல்லாம் தீட்சை கொடுக்குறாங்களா? அந்த அம்மாலாம் தீட்சை கொடுக்கலாம். உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ தீட்சை கொடுக்க? கடவுளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாகலின் அப்படின்னார் வள்ளுவர். உன்னுடைய வார்த்தையாலோ அறிவாலையோ சொல்ல முடியாது கடவுளை பற்றி.